இந்த ஆர்டர் செஞ்சு முடிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது வந்து ஏன் தப்பா? இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. எப்படி அப்படின்னு கூட என்னால யோசிக்க முடியல. ஸோ இது வந்து 8 ஃப்ரெண்ட்ஸ் செட்டா போடுற மாரி ஒரு பிரேஸ்லெட் ஆர்டர் தான். கஸ்டமர் வந்து ஒரே சைஸ்ல பண்ணிருங்கன்னு சொல்ட்டாங்க. நார்மலா எல்லாருக்கும் பண்ற சைஸ்லயே, ஒரே கலர்லயே வேணும்னு சொல்ட்டாங்க. நம்ம ஆல்ரெடி செஞ்ச மாடல் சரி தான். ஓகேன்னு சொல்லிட்டு வயரு, பீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து செய்ய உட்காந்துட்டேன். பார்த்தா அந்த கோல்டன் பீட்ஸ் வந்து அந்த வயருக்குள்ள போவே மாட்டேங்குச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நான் எப்பயும் வாங்குற வயர் சைஸ் தான். எப்பயும் வாங்குற கோல்டன் பீட்ஸ் சைஸ் தான். ஆனால் ஏன் போகிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பிரேஸ்லெட் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிரும் போல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் நான் 2 பிரேஸ்லெட் பண்ணிட்டேன். அந்த தம்ப்லலாம் எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த எண்டிங்கில் பிடிச்சி இழுத்து எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த எலாஸ்டிக் த்ரெட்டில் எண்டிங்கில் வந்துட்டு க்ராஸாக கட் பண்ணோம்னா ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கும். அதில் வந்துட்டு ஈஸியாக போகும்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணதுக்கப்புறம் தான் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு கொஞ்சம். அதுவும் எப்படி ஒரே வயரில் ஃபுல்லாக கொத்துட்டேன். எனக்கு திரும்ப க்ராஸாக கட் பண்ண முடியுமான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரேஸ்லெட்டாக நாட் போட்டு எடுத்து வச்சுட்டேன். நல்ல ஒரு ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க.